எஸ், குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணேஷ் அட்வர்டைசிங் அப்படின்னு ஒரு சம். ஆக்சுவலாக இந்த கணேஷ் அட்வர்டைசிங் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைசிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சார் அட்வர்டைசிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரகாஷ் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. பிரகாஷ் ஆட்ஸ் இந்த கம்பெனி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிரகாஷ் ஆர்ட்ஸ் இந்த கம்பெனி இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ இந்த மாதிரி செவரெல்லாம் பார்க்குறீங்க, இல்லை போர்டில் இந்த மாதிரி ரோட்லலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட, அந்த பிளேஸ் ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லை சென்னை கார்பரேஷனில் அட்மினேட் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல சரவணா ஸ்டோர் மாதிரியான கம்பெனிகள் எனக்கு 100 இடத்துல மெட்ராஸில் இந்த மாதிரி போர்டு வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டிஜிட்டலாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சைஸுக்கு ஒரு 100 இடத்துல எனக்கு போர்டு வைக்கணும். அதுக்கு என்ன ஃபீஸோ அதை அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க அதை கண்டினியூ பண்ணி அவங்க பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தால் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் கணேஷ் அட்வர்டைசிங். ஓகேவா? கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் கணேஷ் அட்வர்டைசிங் ஃப்ரம் 1/4/24 வித் யுவர் அட்ரஸ், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்வைஸ் டீட்டெயிலில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். முதல்ல நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணிவிடுவோம். டேலியில் போவோம். டேலியில் போய்ட்டு நகை வேணும்னா நகை கடைக்கு போகிற மாதிரி கிரியேட் கம்பெனியில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கணேஷ் அட்வர்டைசிங் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2024-25. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு 10/2 கம்பெனியோடைய அட்ரஸ் உங்கள் அட்ரஸாக போட்டுக்கோ. பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த இடத்துல தமிழ்நாடு, இந்த இடத்துல என்ன பண்ணணும், தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோ. பின்கோடு இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி ganeshads@gmail.com. ரிலேட்டடாக நம்பர் மாதிரி போட்டுக்கோ. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1/4/2024, புக்கு பிகினிங் ஃப்ரம் 1/4/2024. இந்த புக்கு பிகினிங் ஃப்ரமில் 1/4/24 ஏன் போடணும் அப்படின்னா, 1/4/24 வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட்டட் இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 1/4/24. அதாவது நம்ம என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 1/4/2024 ஓப்பனிங் பேலன்ஸு. ரெண்டாவது, யூ கேன் என்டர் த டிரான்சாக்ஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/24. 1/4/2024 அப்புறம் தான் உனக்கு டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ண முடியும். 1/4/24 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டில் தான். 1/4/2024 முன்னாடி எந்த டிரான்சாக்ஷனையும் உன்னால் என்ட்ரி பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துக்கு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கம்பெனி கிரியேட் பண்ணின வேகத்துக்கு உனக்கு F11 வரும். இது முதல் முறை மாத்திரம்தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ரெண்டாவது வாட்டிலாம் ஆட்டோமேட்டிக்காக வராது. ஓகேவா? முதல் முறை மாத்திரம்தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மாதிரி முதல் முறை ஆட்டோமேட்டிக்காக வரும்போது என்ன மெசேஜ் காட்டும், கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நீ இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணலையா, கம்பெனி கிரியேட் பண்ணதும் என்னாச்சு, இந்த மாதிரி F11 ஃபியூச்சர் வரும்போது உனக்கு ஒரு டவுட் வரும், ஐயோ கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பாப்அப் மெசேஜ் வருது. என்ன வருது, கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு, எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீடு. உன்னுடைய பிஸ்னஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு என்னென்ன ஃபியூச்சர் இந்த கம்பெனிக்கு வேணுமோ அதை நீ எனேபிள் பண்ணிக்கோ, அல்லது வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்க்குறேங்க, இதை நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பவும் F11 போகிறேன். இப்போ அந்த மெசேஜ் வந்திருக்கா பாருங்க, வரல. அப்புறம் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும், சில பேருக்கு ஸ்க்ரீன் வந்து இப்படி இருக்கும். சார் இப்போ பாருங்க, ஸ்க்ரீன் வந்து சில பேருக்கு இருக்கும். சார் நீங்கள் காட்டும்போது ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எனக்கு என்ன சார் இத்தினோண்டு இருக்குது, அவளுக்கு அப்படி வருது, எனக்கு இப்படி வருது. ஒரு சிலருக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும். இப்போ பெருசாக இருக்குது, எல்லா ஃபியூச்சரும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரைட்டா? என்ன பண்ணுவாங்க, சார் என் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது, அவன் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது சார். இப்போ சின்னதாக இருக்கிறாள், சார் என் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது, அவன் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது சார். இந்த கம்ப்ளைண்ட். ரைட்டா? கொஞ்சம் படிச்சுப்பாரு, அதில் என்ன இருக்குன்னு படிச்சுப்பாரு. என்ன இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஷோ மோர் ஃபியூச்சர், இந்த மாதிரி 2 தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுது, மேலே கொஞ்சம் படிச்சுப்பார்.
எந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது உனக்கு ஆன்சர் இருக்கா, நீ கேட்குற கேள்விக்கான அல்லது உன் மனசில் இருக்கிற கேள்விக்கான விடைகள் அதே ஸ்க்ரீன்லேயே எங்கேயாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கா ஒரு வாட்டி பாரு. எனக்கு மாத்திரம் எப்படி தெரியும்? நானும் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி கம்பெனி வேலை பார்த்து அப்படி தான் நான் டேலி கற்றுட்டேன். நான் யார்ட்டையும் போய் டேலி கற்றுக்கலையே. செல்ஃபாக லேர்ன் பண்ணால் உனக்கு சூப்பராக இருக்கும், மனசில் அப்படியே பதியும், ஓஹோ இப்படியா அப்படின்ட்டு. ஸோ ட்ரை டு லேர்ன் செல்ஃப். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பேக் ஸ்பேஸ் போயிட்டு ஷோ மோர் ஃபியூச்சர். எஸ், இன்னும் கொஞ்சம் காட்ட. எக்ஸாமில் முன்னாடி உட்காந்துருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பேப்பரை மறைச்சி எழுதுவான். பின்னாடி உட்காந்துருக்கிறவன் அப்படியே சுரண்டுவான். இன்னும் கொஞ்சம் காட்டு, லே கொஞ்சம் காட்டுறா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான்? லைட்டாக அப்படி பேப்பரை நவுத்தி வைப்பான். அது ஷோ மோர் ஃபியூச்சர். லே தெரியவே இல்லைடா, இன்னும் நல்லா காட்டுறான் அப்படின்னா எல்லாத்தையும் காட்டுன்னு அர்த்தம். பேப்பரை நீ எழுதி முடிச்ச பேப்பரை ஒன்று எனக்கு கொடு அப்படின்ட்டு. இப்போ ஷோ மோர் ஃபியூச்சர் அதில் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட்லாம் வரல. ஆனால் கீழே ஒன்று இருக்குது, என்ன? எல்லாத்தையும் காட்டவா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பேக் ஸ்பேஸ் போய்ட்டு ஷோ ஆல் ஃபியூச்சர். இப்போ எல்லாமே வந்தாச்சு. சார் இப்பயும் எனக்கு ஒன்று வரல சார், என்ன அப்படின்னா இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? ஷோ ஆல் ஃபியூச்சர் அப்படின்னு போட்டாச்சு. ஷோ ஆல் ஃபியூச்சர் என்ன? எல்லாத்தையும் உனக்கு காட்டியாச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஸ்க்ரீனில் எது இல்லையோ அது வராது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ F12 தான் வேணும். ஸோ எனக்கு உனக்கு எது ஒன்று வேணும்னாலும் சரி வேண்டாலும் சரி F11 அண்ட் F12. F11 இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாத்தையும் நீ ஒரு வாட்டி படிச்சு பாரு. இதில் இல்லைன்னா F12க்கு போ, அங்கேயும் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ F11 இப்படி பார்க்கணும். இந்த F11 என்ன வேணும் உனக்கு? இந்த கம்பெனிக்கு எனேபிள் பில் வைஸ் எஸ் கொடுங்க. அடுத்தது இன்வென்ட்ரியில் மெயின்டைன் இன்வென்ட்ரி இந்த கம்பெனிக்கு வேண்டாம், நோ. ஜிஎஸ்டி இந்த கம்பெனிக்கு வேணும், எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர். சார் ஜிஎஸ்டி நம்பரே கொடுக்கல, எப்படி சார் நான் என்ட்ரி பண்ணுவேன்? என்ன உலகத்தில் ஒன்றும் பெரிய விஷயமா அது? நேராக போங்க, கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் கணேஷ் அட்வர்டைசிங் சென்னை அப்படின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி போடுங்க, ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் கணேஷ் அட்வர்டைசிங் சென்னை போட்டிங்கன்னா வரப்போகுதுப்பா. கணேஷ் அட்வர்டைசிங் இதோ இங்கே இருக்குது. எனக்கு என்ன ஜிஎஸ்டி நம்பர் தெரியுமா? என்ன கணேஷ் அட்வர்டைசிங் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சேன்? எது ஒன்று வேணும்னாலும் சரி, கூகுள் கடவுள் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டால் அவர் கொடுக்க போகிறாரு. என்ன ஒன்றுனா உனக்கு கேட்க தெரியணும், அவ்வளோதான். உனக்கு கேட்க தெரிஞ்சா அவர் கொடுத்துருவார், முடிஞ்சு போச்சு. நீ ஜாக்கிங் கூட போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. வீட்டில் சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு வரேன்றாங்க. நான் சொல்கிறேன் நீ ஜாக்கிங் கூட போயிட்டு வா அப்படின்ட்டு. டாட்டா அனுப்பிடலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். அனுப்பியாச்சு. இந்த படத்தில் சொல்லலை, ஐயா ஊருக்கு போயிட்டாங்க. இந்த ஊருக்கெல்லாம் போகாது, இந்த தெருவில் 2 சுற்றி வந்துடும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இப்போ ஜிஎஸ்டி நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, போட்டுருமா? என்டர். பீரியாடிசிட்டிலாம் அப்புறமா மென்ஷன் பண்ணுறேன். என்டர் வேறு எதுவும் வேண்டாம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு முதல் வேலையாக என்ன பண்ணணும்? அதில் கேஷ் இருக்கா பாருங்கள். கேஷ் இருக்கா? ஆல்டர் பண்ணிவிடுங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 1,35,302. என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடு. ரெண்டாவது பேங்க் இருக்கா? அங்கே இருந்தபடியே கிரியேட் இண்டியன் பேங்க், கேப்ஸில் போடுறேன். இண்டியன் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட். அக்கௌண்ட் நம்பர் இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் இருக்குது 60 30 456. 60 30 456 7 8 9. அதுக்கப்புறம் கடைசியாக 5. ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடிஐபி 0 60 30 45. பிரான்ச் எக்மோர்னு வச்சுப்போம். செட் ஆல்டர் கான்ஃபிகரேஷன் இது வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் ஆல்டர் செக் புக் எஸ்.
நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் புக் கொடுத்துருப்பான். எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக இருந்தால் 20 லீஃப் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 50லேருந்து 100 லீஃப் இருக்கும். அந்த லீஃபில் ஸ்டார்டிங் நம்பர் இருக்கும், எண்டு நம்பர் இருக்கும். 50 லீஃப்னா நீங்கள் ஸ்டார்டிங் நம்பரையும் எண்டு நம்பரையும் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை லீஃப் அந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். மொதல் செக் புக்குனா மொதல் செக் புக், ரெண்டாவது செக் புக் வரும்போது அதுலேயும் திரும்பவும் ஸ்டார்டிங் நம்பர் எண்டு நம்பர் போடணும். மூணாவது செக் புக் வரும்போது, அதாவது செக் புக்கு முடிஞ்சாதான் அடுத்த புக்கு தருவான். அந்த மாதிரி முடிஞ்சு வாங்கும்போது 3வது புக்கு 4வது புக்கு அப்படி போட்டுட்டே வரலாம். எதுக்காக இந்த செக் நம்பர் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செக் நம்பர் யாருக்கு போயிருக்கு, இது பாஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான். இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, செக் நம்பர் 251 101 டு 251 150 அப்படின்னா எவ்வளோன்னா 50 செக் இதில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானாகவே ஒரு நம்பர் போட்டேன். இது வந்து 1வது புக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அந்த புக்கு தீர்ந்து போச்சு, 2வது புக்கு வருது. 2வது புக்கு நம்பர் இப்படி இருக்கலாம், 251 151 டு 251 200. இது புக்கு நம்பர் 2 இப்படி இருக்கலாம். 3வது புக்கு நம்பர் இப்படி கூட இருக்கலாம், 325 101 டு 325 151 50 இப்படி கூட வரலாம் புக்கு நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி வர வர என்ன பண்ணலாம், நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். செக் பிரிண்டிங் இப்போதைக்கு வேண்டாம், கண்ட்ரோல் ஏ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள். எக்ஸலில் அமௌண்ட் வந்து படிங்க. நீங்கள் பாட்டுக்கு எப்படி படிக்கணும் அமௌண்ட்டை அப்படின்னா 2 3 4 அப்படிலாம் படிக்கக்கூடாது. அமௌண்ட்டை ஃபுல்லாக படிக்கணும். ரெண்டாவது இது என்ன பேலன்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். இது டெபிட்டு, இது கிரெடிட்டு. இது அமௌண்ட்டை எப்படி படிக்கணும், 23,41,764 அது மாதிரி படிக்கணும். தெரியுதா? 23,41,764 அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி படிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23,41,764 என்ன பேலன்ஸுன்னு டெபிட் பேலன்ஸ். என்டர் கொடுத்து சேல்ஸ். அதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்துட்டு வாங்க, கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. இனிமேல் மல்டிபிள் கிரியேஷனில் பாக்கி இருக்கிற லெட்ஜர்லாம் பண்ணிடலாம். மல்டிபிள் லெட்ஜர் எப்படி பண்ணுறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், சைடில் பாருங்கள் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இப்போ சன்ட்ரி டேட்டர் நிறைய இருக்குது, அது சன்ட்ரி டேட்டர்லாம் தனியாக பண்ணிக்கலாம். முதல்ல மேலே இருக்கிறத முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, கணேஷ் கேபிட்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் கேபிட்டல். கணேஷ் கேபிட்டல் எது கீழே வரணும், அண்டர் கேபிட்டல் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு, 22,55,040 22,55,040. என்ன பேலன்ஸு, இது எல்லாமே கிரெடிட் சைடு இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெயம் கம்ப்யூட்டர்ஸ். நான் நேரத்தின் அருமை கருதி நான் வந்து காப்பி பண்ணுறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சன்ட்ரி கிரெடிட்டார் அமௌண்ட்டை போடுங்க, கிரெடிட் பேலன்ஸ். இதுக்கு பில் வைஸ் டீட்டெயில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அப்படியே விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா இது ஆன் அக்கௌண்ட்டுன்னு அர்த்தம். ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது எப்போ வரும், when there is no bill wise reference. சார் பில் வைஸ் ரெஃபரன்ஸுக்கு டேட்டு உண்டா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் உங்கள் பேரண்ட்டை கேட்டால் தெரியும், இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போடு. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா. யார் அந்த புள்ளி ராஜா தெரியாது, யார் இந்த விளம்பரத்தை கொடுத்தா அதுவும் தெரியாது. அந்த விளம்பரம் அப்புறமா தெரிஞ்சது எய்ட்ஸ் கட்டுப்பாடு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ ஜெயம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்கு, ஆனால் ரெஃபரன்ஸ் இல்லை. ரெஃபரன்ஸ் இல்லைன்னா ஆன் அக்கௌண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது எப்போ வரும், ரெஃபரன்ஸ் இல்லைன்னா தான் வரும். ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் தெரியல அவ்வளோதான், எனக்கே இப்போ தான் தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும், இப்போ தான் வந்து அவங்க என்ட்ரி பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் கிரிட்டிசைஸ், பட் நான் என்னங்கிறது சொல்ல வரேன். தப்பாக எழுதாதானே ரப்பர், என்ன சொல்கிறேன், ரப்பர் எப்போ தேவைப்படும், தப்பாக எழுதிட்டோம் அழிக்கணும், அப்போ தானே ரப்பர். அந்த மாதிரி ஆன் அக்கௌண்ட் எப்போ வரும் அப்படின்னா, பில் வைஸ் ரெஃபரன்ஸு இல்லைங்கிற போது தான் வரும். பில் வைஸ் ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்னா, சார் பில் வைஸ் ரெஃபரன்ஸுக்கு டேட்டு உண்டான்னு ஒரு பையன் ஃபோன் பண்ணி கேட்டான். நான் சொன்னேன், பில் வைஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி இன்வாய்ஸ் நம்பர், இட் இன்க்ளூடு டேட்டுன்னு. ஒருத்தனுக்கு நம்ம 1 லட்ச ரூபா பணம் தரணும்,
நம்ம என்னைக்கு தரணும்னு தெரிஞ்சாதான் அது அந்த டேட்டில் எந்த இன்வாய்ஸ்க்கு தரணும்னு கண்டுபிடிச்சிருவோமே. என்னைக்கு தரணும்னு தெரியாது, எந்த பில்லுக்கு எகென்ஸ்டும் தெரியாது. அப்படிங்கிற கேஸில் தான் ஆன் அக்கௌண்ட். அந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போதும் நீங்கள் எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ண முடியாது. ஆன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் பேமெண்ட் பண்ணும்போது ஆன் அக்கௌண்ட்டில் டெபிட்டு. அதே மாதிரி ஆன் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேஷ் கலெக்ட் பண்ணும்போது ஆன் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பண்ணணும். இந்த மாதிரி பில் வைஸ் ரெஃபரன்ஸு நிறைய பேருக்கு மெயின்டைன் பண்ணவே தெரியல. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிகளில் நம்ம அட்வான்ஸ் வாங்கிடுவோம். ரெஃபரன்ஸு மொத்தம் 4 வகை: அட்வான்ஸு, நியூ ரெஃபரன்ஸ், எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஆன் அக்கௌண்ட். அட்வான்ஸுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்? நீங்கள் எப்பெல்லாம் ஒரு டெட்டார்ட்டேருந்து அட்வான்ஸ் வாங்குறீங்களோ அப்போ நீங்கள் அட்வான்ஸுன்னு போடணும். எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் அட்வான்ஸுன்னு போடணும். நியூ ரெஃபரன்ஸ் எப்போ போடணும்? எப்பெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் இன்வாய்ஸ் நம்பரை நியூ ரெஃபரன்ஸ்னு போடணும். பர்ச்சேஸ் பண்ணும்போது சப்ளையருடைய இன்வாய்ஸ் நம்பர் அண்டு சப்ளையருடைய இன்வாய்ஸ் டேட்டு ரெண்டும் நியூ ரெஃபரன்ஸ். நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸுங்கிறது உன்னுடைய டாக்குமெண்ட், உன்னுடைய சேல்ஸ் சீரியல் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், அதுதான் அந்த டெட்டாருக்கு நியூ ரெஃபரன்ஸ் நம்பர். ரெஃபரன்ஸ் நம்பர் இன்க்ளூடு டேட்டு, எந்த இன்வாய்ஸ் நம்பர் எந்த டேட்டு. ஓகேவா? ஸோ ஆன் அக்கௌண்ட்டில் போட்டால் அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லாத பட்சத்தில் ஆன் அக்கௌண்ட் போடுற அப்படின்னா டேட்டும் வராது. ஈவன் டேட் வந்துடுச்சுன்னா இட் இஸ் நாட் ஆன் அக்கௌண்ட், இட் இஸ் ரெஃபரன்ஸ். இந்த கான்செப்டில் கிளியராக இரு. ஸோ அட்வான்ஸ்ன்னு போட்டாலும் சரி, நியூ ரெஃபரன்ஸ்ன்னு போட்டாலும் சரி, அங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆகுது, ரெஃபரன்ஸ் நம்பர் பிறக்குது. whenever you are receiving payment அல்லது மேக்கிங் பேமெண்ட், நீங்கள் பேமெண்ட் கொடுக்கும்போதும் சரி அல்லது பேமெண்ட் வாங்கும்போதும் சரி, அப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த நியூ ரெஃபரன்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ரெஃபரன்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் நியூ ரெஃபரன்ஸ். நியூ பர்ச்சேஸ் அல்லது நியூ சேல்ஸ் அதுவும் நியூ ரெஃபரன்ஸ். அப்போ எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் அந்த ரெஃபரன்ஸ் க்ளோஸ் ஆகிடும் பேமெண்ட் கொடுக்கும்போதோ வாங்கும்போதோ. ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை வர வேண்டியிருக்கு, நமக்கு தெரியல, ஆனால் இவன் தரணும் அப்படின்னா அப்போ ஆன் அக்கௌண்ட். ஆன் அக்கௌண்ட்டில் ரெஃபரன்ஸ் வராது. கிளியரா? ஸோ மொத்தம் 4 இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் டீட்டெயிலில் எதுக்கு வரும்னா, எந்த மாதிரியான லெட்ஜருக்கு வரும்னா, டெட்டாருக்கும் கிரெடிட்டார் லெட்ஜருக்கு தான் வரும். பாக்கி லெட்ஜருக்கு வராது. கேபிட்டலுக்கு வராது, லோனுக்கு வராது, ஃபிக்ஸட் அசெட் வராது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பர்சன் தொடர்பானது, ஃபிக்ஸட் அசெட்டுங்கிறது ரியல் அக்கௌண்ட் தொடர்பானது, ரெஃபரன்ஸுங்கிறது ஆள் தொடர்பானது. இவன் கொடுக்கணும், அவன் கொடுக்கணும், இவன்கிட்டேருந்து வரணும், அவங்ககிட்டேருந்து வரணும், அதுதான் ரெஃபரன்ஸ் நம்பரே. ரைட்டா? ஸோ ரெஃபரன்ஸுங்கிறது இன் ஜென்ரல் பொதுவாக சன்ட்ரி டெட்டார் அண்டு சன்ட்ரி கிரெடிட்டார் இவனுக்கு தான் வரும். ரெஃபரன்ஸுங்கிறது எது பர்சனல் அக்கௌண்ட்டோ அதுக்கு மாத்திரம்தான் வரும். இன் ஜென்ரல் சன்ட்ரி டெட்டார் அண்டு சன்ட்ரி கிரெடிட்டார். இதுக்கப்புறம் நீ ஏதாவது வேணும்னா, பர்டிகுலராக எதுக்காவது வேணும்னா நீ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வராது. இப்போ பாருங்கள், இது ஆன் அக்கௌண்ட்டு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் இதை டேட்டா எடுத்து விட்டுட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட்டில் போய்டும். தட்ஸ் ஆல். அடுத்தது பாருங்கள், டெட்டார்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். சியூபி லோன் இது கிரெடிட் பேலன்ஸ், இதுக்கு கேட்குமானா கேட்காது. இதே பாருங்கள், சியூபி லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன் அமௌண்ட்டை போடுறீங்க, இதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்குமா? கேட்காது. அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி, இந்தியன் பேங்க் ஓடி அதே மாதிரியான சம் தான் இது. இந்தியன் பேங்க் ஓடி அமௌண்ட்டை போடுங்க, கிரெடிட் பேலன்ஸ். ஏதாவது கேட்டுச்சா? கேட்கல. இது பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், லேண்ட் அண்டு பில்டிங் ஃபிக்ஸ்டு அசெட்ஸு அமௌண்ட்டை போட்டு என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அண்டர் டெபாசிட் அமௌண்ட்டை போட்டு என்ட்ரி பண்ணுங்கள். ரெண்டல் அட்வான்ஸு அது டெபாசிட்ஸ், ரெண்டல் அட்வான்ஸ்.
இது வந்து அட்வான்ஸ் கீழே போடக்கூடாது, டெபாசிட் கீழே தான் போடணும். ஏன் டெபாசிட் கீழே போடணும்? ரெண்டல் அட்வான்ஸு ஏன் வந்து ரெண்டல் அட்வான்ஸை டெபாசிட் கீழே போடணும், ஏன் அட்வான்ஸ் கீழே போடக்கூடாது அப்படின்னா, நீ அட்வான்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஆஸ் அன் எம்ப்ளாயி. என் வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணுக்கு மேரேஜ். நான் என் கம்பெனி முதலாளிகிட்ட போய் கேட்குறேன், சார் எனக்கு ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் வேணும் சார், என் சம்பளத்தில் இந்த மாதிரி மாதம் 10,000 பிடிச்சிங்க, என் பொண்ணு மேரேஜ் வருது, மேரேஜ் செலவுக்கு வேணும் சார் நான் கேட்குறேன். சரின்னு சொல்லிட்டு என் கம்பெனி மேனேஜர் சேங்ஷன் பண்ணிட்டு, ஓனர் சேங்ஷன் பண்ணிட்டு மேனேஜரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஸ்ரீனிவாசனுக்கு 1,00,000 ரூபா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், மாதம் வர மாதம் விட்ருங்க, அடுத்த மாதத்துலேருந்து மாதம் ஒரு சம்பளத்தில் 10,000 கொடுங்க அப்படின்றாரு. அப்போ அட்வான்ஸாக என்னுடைய சேலரியை வாங்கிட்டு அதை சம்பளம் மாதம் ஒரு 50,000னா அதில் 10 பிடிச்சிட்டே வருவாங்க. தட் இஸ் கால்டு லோன் அண்ட் அட்வான்சஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு வீட்டில் குடி போகிறேன். அந்த குடி போகிற வீட்டுக்கு எல்லோரும் ரெண்டல் அட்வான்ஸ் கொடுக்கணும். நானும் 1,00,000 ரூபா ரெண்டல் அட்வான்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து குடி போயிட்டேன். ஒரு 10வது நாள் எனக்கு செலவு காசு இல்லை. சார் என் காசு உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 10,000 15,000 கொடுங்களேன், நான் வந்து வீட்டு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோ. ஹவுஸ் ஓனர் கொடுப்பானா? 2 போட்டு தான் அனுப்புவான், கொடுக்க மாட்டான். ஸோ ரெண்டல் அட்வான்ஸு எனக்கு எப்போ திருப்பி கொடுப்பான்? நான் வீட்டை காலி பண்ணும்போது தான் கொடுப்பான். சில பேர் காலி பண்ணாலே கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்லாம் இருக்கான். அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்லாம் இருக்கானா இல்லையா? வீடை காலி பண்ணிவிட்டு அட்வான்ஸுக்கு அவன் பின்னாடி சுற்றணும். வீடை காலி பண்ணதுக்கப்புறம் சொல்லுவான், யோ நீ பெயிண்ட் அடிக்கணுயா, அதுக்கு காசு முடிச்சிட்டேன், டாய்லெட்டுக்கு காசு முடிச்சிட்டேன், தண்ணிக்கு காசு முடிச்சிட்டேன், அப்படி இப்படி நீ 1,00,000 ரூபா கொடுத்துருப்பேன், உனக்கு கையில் 60 70 தான் தருவான். ஒரு 20 30 ஏதாவது காரணம் சொல்லி பிடிச்சிடுவான். திடீர்னு நீ சொல்லாமல் காலி பண்ணிட்ட, அதுக்காக நான் ஒரு மாதம் வாடகையை பிடிச்சிக்கிறேன், இப்படி தான் சொல்லுவான். ஸோ ரெண்டல் அட்வான்ஸுங்கிறது எப்போ திருப்பி தருவான்? நீ வீட்டை காலி பண்ணும்போது தான் தருவான். ஸோ பர்பஸ் எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ தான் வந்து டெபாசிட்டு ரீஃபண்ட் ஆகும், அதர்வைஸ் ரீஃபண்ட் ஆகாது. ஹென்ஸ் ரெண்டல் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் கீழே போடணும். ஏன் போடணும்னா இதனால் போடணும். கிளியரா? எதனால் போடணும்? இதனால் போடணும். ஸோ போட்டாச்சு ரெண்டல் அட்வான்ஸ். அடுத்தது வேறு என்ன இருக்குது? ஃபிக்ஸட் டெபாசிட். கேஷ் போட்டாச்சு, பிஎன்எல் போட்டாச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் எது கீழே வரணும்? அண்டர் டெபாசிட். என்ட்ரு போடுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? சன்ட்ரி டேட்டார் தான் இருக்குது, பாக்கியெல்லாம் போட்டாச்சு. இப்போ சன்ட்ரி டேட்டாருக்கு வருவோம். எகைன் ஆல்ட் ஹச் மல்டி கிரியேட். இப்போ ஆல் ஐட்டம் பதிலாக சன்ட்ரி டேட்டார். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் பார்ட்டிலாம் போட்டுருவோம். மகா என்டர்பிரைசஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகா என்டர்பிரைஸ். நல்லா பாருங்கள், இந்த 5 பேரும் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? மகா என்டர்பிரைசஸ் 5 பேரும் என்ன? கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ்னால் இங்கே டெபிட்னு இருக்குது, அதை என்ன பண்ணணும்? சி ப்ரெஸ் பண்ணி கிரெடிட் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல நீங்கள் அட்வான்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் என்னைக்கு வாங்கினீங்க, இது வந்து 1/5/2024, சாரி கம்பெனி 1/4 கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20/2/2024 அட்வான்ஸ். என்றைக்கு வாங்கியிருக்கணுமோ அந்த டேட்டை போட்டு அட்வான்ஸ் அப்படின்னு போடணும். டியூ டேட்டு கிடையாது. ஓகேவா? டியூ டேட் கிடையாது. என்றைக்கு டேட்டில் வாங்கியிருக்கோமோ அப்படி போடணும். சார் அந்த டேட்டு நீங்கள் கொடுக்கலையே, பரவாயில்ல நீயாவே ஒரு டேட் போட்டுக்கோ. 31/3 இந்த 1 நாளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டேட்டை போட்டு அந்த மாதிரி போடுங்க. அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. ஸ்ருதி ஏஜென்சிஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 1,50,000. இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். சார் இதுக்கு என்ன டேட் போடுறது? சும்மா போடேன் 2/6/2023 போடேன். இந்த மாதிரி இல்லை 31/12/2023. அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2023 அட்வான்ஸ். இங்கே நீ என்ன டைப் பண்ணுறியோ இந்த நேமில் அதுதான் பில் வைஸில் காட்டும். டியூ டேட் வேண்டாம். ராஜேஷ் ஏஜென்சிஸ். ராஜேஷ் ஏஜென்சிஸ் நீயாவே போட்டுக்கோ. எவ்வளோ அமௌண்ட்டு? 75,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2024. இங்கே 1/3/2024 அட்வான்ஸ் அப்படி போட்டுக்கோ. என்டர். இது வந்து கிரெடிட் பேலன்ஸ்னு மாற்றிக்கோ. கிரெடிட் என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிரெடிட் பேலன்ஸ்ன்னு இருக்கா பார்த்துக்கோ. இங்கே கிரெடிட்னு போட்டு இங்கே என்டர். இங்கே ஆன் அக்கௌண்ட்டில் 0 இருக்கணும். ஓகேவா? பில் வைஸ் போடுறேன்னா ஆன் அக்கௌண்ட்டில் 0. ஏன்னா அட்வான்ஸ் ஆல்சோ ஏ நியூ ரெஃபரன்ஸ்.
அடுத்தது யுவராணி என்டர்பிரைசஸ். அடுத்தது என்ன? யுவராணி என்டர்பிரைசஸ். அண்டர் சனி டேட்டார் அமௌண்ட்டை போடுங்க. டெபிட் இல்லை கிரெடிட்டு. இது 2-3ன்னு வச்சுக்கோ. 2-3-2024 அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. டியூ டேட் கிடையாது. 48,000. சார் ஏன் சார் எல்லாமே புக் டேட்க்கு முன்னாடி வர டேட்டா போடுறீங்க? இப்போ கம்பெனி ஆரம்பிச்சது 1/4/2024 தான். ஓப்பனிங் பேலன்ஸு அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அந்த அமௌண்ட் நமக்கு அன்றைக்கி அந்த 1/4/2024 முன்னாடி வந்திருக்கு அமௌண்ட்டு. அட்வான்ஸாக நம்ம வாங்கியிருக்கோம். என்ன டேட்டுன்னு தெரில, நானாக ஒரு டேட் போடுறேன். நீங்களே ஏதோ ஒரு டேட் போட்டுக்கோ. கொஸ்டின் என்ன? இன்னொரு முறை கேளு. அதான் சார், ஏன் புக் டேட்டுக்கு பதிலாக ஏன் எல்லாமே இயர்லி டேட்டா போடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க புக் டேட் முன்னாடி போட்ட ஏதாவது டேட்டா போட்டால் அது எடுத்துக்காது அப்படி சொல்லிட்டு சொன்னீங்களே சார். நீ அப்புறமா பேசுமா ஒரு 8 மணிக்கு மேலே. நல்ல ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம கம்பெனிக்கு கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணுறோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கம்பெனி கிரியேட் ஆனது 1/4/2024 கிடையாது. அதுக்கு முன்னாடியே எப்பயோ கிரியேட் ஆகிடுச்சு. 2021 2022 எப்பயோ கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கம்பெனிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த கம்பெனிக்கு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் கம்பெனியே 1/4/2024 தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலை. இப்போ இருக்கிற இந்த ட்ரையல் பேலன்ஸு 1/4/2024 ட்ரையல் பேலன்ஸு. நாம் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்போதுமே எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா இயர் வைஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன் இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாம் அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம். அவனுக்கு நம்ம இன்னும் பில் பண்ணலை. அதனால் கிரெடிட் பேலன்ஸ் காட்டு. அவனுக்கு நம்ம இந்த வருஷம் தான் பில் பண்ண போகிறோம். இந்த வருஷம் பில் பண்ணும்போது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது கம்பெனி கிரியேட்டட் டேட்டு அப்படின்னு வருது 1/4/24. புக்கு பீனிங் டேட்டு 1/4/24 ஏன் வருது? நம்ம ஏன் முன்னாடி போடுறோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்லாம் ஏற்கனவே நடந்த டிரான்சாக்ஷன், ஏற்கனவே அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம். அப்போ லாஸ்ட் இயர் புக்கில் நம்ம அட்வான்ஸ்ன்னு போட்டிருப்போம். அந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷம் வந்திருக்கும். ஆனால் நம்ம லாஸ்ட் இயர் டேட்டா மெயின்டைன் பண்ணல. லாஸ்ட் இயர் அஷ்யூம் பண்ணிக்கோ, நம்ம லாஸ்ட் இயர் வந்து வேறு ஏதோ சாஃப்ட்வேரில் வச்சுருக்கோம். அந்த டேட்டாவை இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த பேலன்ஸை தூக்கி இந்த இதில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறோம். அதனால் அப்படி வருது. புரியுதா? புரியுது சார். லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டவுட்டுகள் இருந்தால் கேளுங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரைட்டா? எந்த ஒர்க்கு பண்ணினாலும் சரி புரிஞ்சு பண்ணணும், அவ்வளோதான். இதெல்லாம் லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம வந்து டேட்டாவை இயர் வைஸாக மெயின்டைன் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒன்று வருதுன்னா அது போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ். நான் தூங்கும்போது சட்டப்பையில் 100 ரூபா வச்சுன்னு தூங்குறேன், அது க்ளோசிங். அடுத்த நாள் காலம்பரை எந்திரிச்சு பார்த்தா அது ஓப்பனிங். ஸோ ஒரு கம்பெனியில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ஒரு கம்பெனியில் ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குன்னா என்ன பொருள்? அதுக்கு முன்னாடி க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? எப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வரும்? க்ளோசிங் பேலன்ஸ் இருந்தால் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். க்ளோசிங் பேலன்ஸ் இல்லாமல் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி வரும்? கம்பெனியே இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோன்னா ஓப்பனிங் பேலன்ஸே வராது. ஸ்ட்ரைட்டாகவே என்ன ஆகும்? டிரான்சாக்ஷனில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓப்பனிங் பேலன்ஸ் கம்பெனிக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் இயரில் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் இயரில் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் இயரில் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கம்பெனி வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னா அந்த கம்பெனி இந்த வருஷம் கிரியேட் பண்ண கம்பெனின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணியாச்சு, இதுக்கு முன்னாடியே நிறைய டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு, அதனுடைய தொடர் தான் இது அப்படிங்கிறது. கிளியரா? இப்போ எஸ் சார். ரைட். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ஒன்லி பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு மாத்திரம் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பேன், P&L லெட்ஜருக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ரைட்டா? ஸோ P&L லெட்ஜருக்கும் எப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் சேர்த்து வரும்னு சொல்லியிருக்கேன். எப்போ வரும்னு சொல்லியிருக்கேன்? 2 சினாரியோ. ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்டர். P&Lக்கு எப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா
உனக்கு மேனுவல்லேருந்து டேலிக்கு வரும்போதோ அல்லது சம்மதர் சாஃப்ட்வேர்லேருந்து டேலிக்கு வரும்போதோ ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிஎன்எலுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. இந்த லெட்ஜரில் பாருங்கள் பிஎன்எல்லே கிடையாது, எல்லாமே பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். ஸோ லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷன் இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. கிளியரா? ரைட். அடுத்தது ஸ்வேதா. இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு என்ன புரிஞ்சுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரியுது அப்படின்னு அர்த்தம். கேள்வி கேட்டால் தான் தெரியும் இந்த கான்செப்ட் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கிரெடிட் பேலன்ஸ் இது வந்து சும்மா வச்சுக்க நானாக கொடுக்குற டேட்டுமா, இதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி டேட் கொடுத்துக்கலாம். 1/4/2024 முன்னாடி ஏதாவது ஒரு டேட் கொடுங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல 1/4/2024 அட்வான்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து புரியும், அவ்வளோதான். இப்போ இதை மாத்திரம் என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ ஸ்வேதா அக்கௌண்ட்ஸில் போய் காட்டுற மாதிரி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஸ்வேதான்கோ இங்கே போயிட்டு எஃப்ஐயில் பில் வைஸ்ன்னு போகிறோன்னு வச்சுக்கோ. இந்த டேட் இருக்குல்ல, இங்கே பில் வைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்தால் என்ன அர்த்தம்? 1/12/2024 அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம புரியும். வெறும் அட்வான்ஸுன்னு இருந்தால் நமக்கு புரியாது. இது வந்து 1/12/2024 அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு ரெஃபரன்ஸ். இது வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்முடைய புரிதலுக்காக தான். புரியுதா? ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக? நம்முடைய புரிதலுக்காக. இதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் போட்டு முடிச்சிடும். இப்போ நம்ம பேலன்ஸு பில் வைஸ் டீட்டெயில் இருக்குது, அதை எப்படி போடுறது? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சன்ட்ரி டேட்டார், இப்போ அதனுடைய பிரேக்கப் இருக்குது. அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லு, இதை 3 பில்லு சேர்ந்தால் அது பிரேக்கப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அன்கோ ஃபஸ்ட் ஒன். எப்படி மல்டிபிளில் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். இந்த இடத்துல சன்ட்ரி டேட்டா செலக்ட் பண்ணி அபிராமி அன்கோ. அபிராமி அன்கோ எவ்வளோ பணம் தரணும்? 6,43,977 டெபிட் பேலன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பிரேக்கப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பில்லோட பிரேக்கப் தான் அது. ஓகேவா? இந்த 3 பில்லோட பிரேக்கப் அதுதான் அந்த டோட்டல் அமௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இது வந்து டேட்டு ரெஃபரன்ஸ் நம்பருங்கிறது பில் நம்பர் 2/4/19 எல்லாமே பாருங்கள் 1/4/2024 முன்னாடி தான் இருக்கும். பில் நம்பர் 252. இங்கே வந்து கிரெடிட் வந்து 30 நாள் கிரெடிட். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கிரெடிட் டேஸ் கொடுத்துருப்பேன், யாராருக்கு எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரெடிட் டேஸ் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 1 போட்டு ஒய் போடுங்க, 1 இயர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2/4/2029 ஒரு வருஷம் கழிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. 1 போட்டு எம் போட்டால் டேலி வந்து 1 மந்த்னு எடுத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/4/2019 1 மந்த் கிரெடிட், 2/5/19 பணம் தரணும். 1 போட்டு டபிள்யூ போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2/4/19 ஒரு வாரத்துக்குள்ள பணம் தரணும்னா ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் 9/4/19 டியூ டேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்றுமே போடாமல் விட்டுட்டோன்னா ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ 2/4/19 நீங்களே குத்து மதிப்பாக ஒரு டேரெக்டாக ஒரு டேட் போட்டுக்கலாம். 31/3/2024, 31/5/2024 இல்லை 30 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல படித்து பாருங்கள், டியூ டேட் அல்லது கிரெடிட் டேட், டியூ டேட் ஆர் கிரெடிட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? எய்தர் யூ கேன் இன்டிமேட் த டியூ டேட். எந்த டேட்டில் வரணும்? பாகிஸ்தானில் போய் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அடித்தோம் பார்த்தியா துல்லியமாக, அந்த மாதிரி ஒன்று டியூ டேட் இந்த டேட்டில் தான், அல்லது கிரெடிட் டேஸ். உனக்கு நான் இவ்வளோ நாள் கடன் தரேன், 1 வருஷம் தரேன், 1 மாதம் தரேன், 1 வாரம் தரேன், 1 நாள் தரேன், எவ்வளோ நாள் தரேன்? நீ மாதம்னு மென்ஷன் பண்ணால் 1 போட்டு எம் போட்டால் 1 மாதம், டேலி வந்து 1 போட்டு எம் போட்டால் 1 மந்த் அப்படின்னு எடுத்துக்கும். 1 போட்டு ஒய் போட்டால் 1 இயர்னு எடுத்துக்கும். 1 போட்டு டபிள்யூ எடுத்துட்டா 1 வீக்குன்னு எடுத்துக்கும். 1 போட்டு டி போட்டால் 1 டேன்னு எடுத்துக்கும். நீ ஒன்றுமே போடலைன்னா மந்த் எடுத்துக்கிறதா, வாரம்னு எடுத்துக்கிறதா, வருஷம்னு எடுத்துக்கிறதா, நாலுன்னு எடுத்துக்கிறதா? டேலி குழம்புமானா குழம்பாது. ஏன் குழம்பாது? டேலி நமக்கு சாதகமான ஒரு சாஃப்ட்வேர். நீ ஒன்றுமே போடலை அப்படின்னா 30ன்னு போட்டு நீ ஒன்றுமே போடாமல் விட்ட, டேலி திடீர்னு ஒய் நினச்சிட்டு 30 வருஷம்னு எடுத்துட்டா என்ன ஆகும்? டியூ டேட்டே வராது நமக்கு. ரைட்டா? டியூ டேட்டே வராமல் போய்டும், நமக்கு லாஸ் ஆகிடும். அதனால் டேலி நம்மளை கன்சிடர் பண்ணுது. நீ ஒன்றுமே போடாமல் விட்டா இருக்கிறதுல எது லோயஸ்ட்டு பீரியட் அதுவா அதை எடுத்துக்கோ. அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கான். அதனால தான் டேலி வந்து பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன் இண்டஸ்ட்ரியில் இருக்குது.
இதான் ஒரு ரீசன். டேலி வந்து ஏன் பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இதுதான் ரீசன். ரைட்டா? இதான் ரீசன். இப்போ வந்து பாருங்க, இந்த பில்லோடைய அமௌண்ட் எவ்வளவு? இந்த அமௌண்ட். அடுத்தது ரெண்டாவது பில். சரி, இது வந்து இந்த பில்லோட அமௌண்ட் 1,93,000. சாரி, இந்த பில்லோட அமௌண்ட் 1,93,000. யாருப்பா அது இப்போ வர்றது? சரண்யா. என்னம்மா சரண்யா, என்ன கிளாஸ் முடிகிற நேரத்துக்கு வரீங்க? கிளாஸ் முடிகிற நேரத்துக்கு வந்தால் உனக்கு அட்டண்டன்ஸ் கிடைக்காதுமா. ஒன்லி 65% அல்லது அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அட்டண்டன்ஸ் வரும். சார் இல்லை சார், நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு சார். நெட்டு கனெக்ஷன் இல்லாமல் வெளில இப்போ தான் சார் போயிருக்கேன் சார். அப்போ மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பில் அமௌண்ட். நானும் ரொம்ப நேரமாக கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். சாரி, நானும் டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு முடிச்சிடணும். 1/5/17. 1/5/17 பில் நம்பர் 18. அதனுடைய இது 30 நாள் கிரெடிட். அடுத்தது மூணாவது பில்லோட அமௌண்ட் 1/5/18 பில் நம்பர் 11ன்னு வச்சுக்கோ. 30 நாள் கிரெடிட். ஓகேவா? என்டர். இதே மாதிரி நீங்கள் வரிசையாக என்ட்ரி பண்ணணும். நேரம் இல்லை, அதனால் நான் இன்னும் ஒரே ஒரு டேட்டா ஆன் அக்கௌண்ட் உள்ளது, அதை போட்டு முடிச்சிடுறேன். நாளைக்கு நீங்கள் எனக்கு பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணி காட்டுங்க. ஓகேவா? அநேகமாக நான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இந்த கிளாஸை எடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஆன் அக்கௌண்ட் உள்ளது ஒன்று போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மற்ற டேட்டாஸ்லாம் போடணும். இப்போ ஆன் அக்கௌண்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்படியே போடாமல் விட்டிங்கனாலே போதும். அதுதான் ஆன் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிந்து அண்ட் கோ அண்டர் சண்டி டேட்டார். சிந்து அண்ட் கோ எவ்வளோ தரணும்? 4,76,000 தரணும். இப்போ அந்த 4,76,000 என்ன பிரேக்கப் இருக்குது? என்ன பிரேக்கப் இருக்குன்னா 31/7 பில் நம்பர் 55. ஓகேவா? 31/7 பில் நம்பர் 55. இங்கே பாருங்கள், 31/7 பில் நம்பர் 55ல் இந்த அமௌண்ட்டு 31/7/19 பில் நம்பர் 55, 30 நாள் கிரெடிட்டு. இந்த பில்லோட அமௌண்ட். சாரி, இவனுக்கு கிரெடிட் வந்து 60 நாள். அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 60ன்னு போடு. 60 நாள் கிரெடிட் இந்த பில்லுக்கு. அப்போ எல்லா பில்லுக்கும் அதுதான் 60 நாள் தான். அடுத்தது இந்த பில் அமௌண்ட் 1/66 பில் நம்பர் 83, 31/7/18. 31/7/18 பில் நம்பர் 83, 60 நாள் கிரெடிட்டு. ஆன் அக்கௌண்ட்டு நான் என்ன, நீ அப்படியே விட்டாலே ஆன் அக்கௌண்ட் தான். ஆன் அக்கௌண்ட்டுக்கு டேட்டோ பில் நம்பரோ கிடையாது. டேட்டோ பில் நம்பரோ இல்லாதப்ப அது ஆன் அக்கௌண்ட்டு. சார், ஆன் அக்கௌண்ட்டு கிரெடிட் டேஸ் உண்டா? ஆன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் டேஸ் கிடையாது. ஆன் அக்கௌண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. ரெஃபரன்ஸே இல்லை, அப்புறம் எங்கேருந்து கிரெடிட் டேஸ் போடுறது? ஸோ இதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் வாங்கினா எப்படி என்ட்ரி போடுறது, நார்மலாக எல்லா பில்லும் இருந்தால் ரெஃபரன்ஸோட அதுக்கு எப்படி என்ட்ரி போடுறது, ஆன் அக்கௌண்ட் வந்தால் அதுக்கு எப்படி என்ட்ரி போடுறது, இந்த மூணையும் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை போட்டு வச்சுருங்க. நாளைக்கு நம்ம 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அதை டேலியில் பார்ப்போம். அந்த 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருவேன், ஃபுல்லாக போட்டு வச்சுருவேன். அந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் டேலியில் நம்ம என்ட்ரிஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம என்ட்ரிஸ் போடுற லெவலுக்கு நம்மளை தயார் பண்ணிட்டோம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி கூறி உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பொறுமை காத்தமைக்கு நன்றி.